இனிய வணக்கம் குழந்தைகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு புதிய கதை துளிர் ஸ்டோரீஸ்ல பாப்போமா? ஒரு ஒரு காலத்தில் ஒரு சின்ன கிராமத்தில ரோஹன் என்ற பையன் இருந்தான். அவன் தினமும் வீட்டுக்கு பின்புறம் உள்ள தோட்டத்தில விளையாடுவான். அங்க ஒரு பெரிய பழைய ஆப்பிள் மரம் நிமிர்ந்து நின்றது. அழகா அறிவா. ஒரு நாள் ரோஹன் மரத்தில ஒரு சின்ன பச்சை ஆப்பிள் வளர்றதை பார்த்தான். அவன் குதிச்சு குதிச்சு சொன்னான், இப்பவே சாப்பிடணும். ஆப்பிள் மெதுவா சிரிச்சு சொன்னது, குட்டி பையா, இன்னும் கொஞ்சம் நாள் காத்திரு. நான் சிவப்பாக இனிப்பாக மாறணும். ரோஹன் தினமும் மரத்துக்கு போய் பார்த்தான். இன்னும் பழம் ரெடியா ஆகலையே. சோகமா கேட்டான். மரம் சிரிச்சு சொன்னது, நல்ல விஷயங்கள் வர நேரம் எடுக்கும் ரோஹன். நாட்கள் கடந்து போனது. மஞ்சளான ஆப்பிள் மெதுவா சிவப்பாக மாற ஆரம்பிச்சது. ரோஹனின் முகத்தில ஒரு பெரிய சிரிப்பு. ஒரு காலை ஆப்பிள் சொல்லுது, இப்போ நான் ரெடியா இருக்கேன். ரோஹன் அதை மெதுவா பறிச்சு ஒரு பெரிய கடி எடுத்தான். வாவ், ரொம்ப இனிப்பு. மரம் புன்னகையுடன் சொன்னது, பாரு ரோஹன், பொறுமையா இருந்ததுக்கு பலன் இதுதான். அந்த நாள் முதல் ரோஹன் கற்றுக்கொண்டான். பொறுமையுள்ளவர்களுக்கு நல்ல விஷயங்கள் எப்போதும் வரும். இந்த கதையில் இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க குட்டீஸ்? பொறுமையே பெருமை தரும். பை பை குட்டீஸ், அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம். இது போன்ற அழகான நற்பண்பு கதைகளை தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் தூலியர் ஸ்டோரீஸ்.